மித்ரா பிஸ்னஸ் கிராண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 29 ஜூன் 2026 11 மணிலேருந்து 13 ஜூலை 2026 5 மணி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 1500 அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மேபி அந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ணலான்னு கூட அவங்க போட்டிருக்காங்க. 700 பேருக்கு இந்த பந்த்வான் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த கிராண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் அப்ளை பண்ணணும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம், நமஸ்கார். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா மித்ரா பிஸ்னஸ் கிராண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் உயர்வு மடானி. இது யார் யார் அப்ளை பண்ணலான்னு இப்போ பார்க்கலாமா? வருகநகர மலேசியா இந்தியர்கள் B40 M40 உள்ளவங்க, 21 வயசுலேருந்து 55 வயசில் உள்ளவங்க, ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன் போட முடியும். 2024 மிதா மற்றும் 2024 மலேசியா இந்திய கம்யூனிட்டி என்டர்பிரனர் ப்ரோக்ராமில் பந்த்வான் கிடைச்சவங்களும் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு ஆக்டிவான பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அதுவும் உங்கள் பிஸ்னஸ் பேரில் இருக்கணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐசி, MySTRோட அந்த ஸ்லீப் கேட்டிருக்காங்க, SSM கேட்டகரி B கேட்டகரி Cயில் உள்ளவங்களுக்கு இன்கம் டேக்ஸோட போரான் B கேட்டிருக்காங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் கேட்டிருக்காங்க, பிளான் பர்னியாகான் லம்பிரான் A கேட்டிருக்காங்க. அந்த லம்பிரான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சொந்தம் கொடுத்துருக்காங்க. இந்த சொந்தப்படி நீங்கள் ஒரு லம்பிரான் செஞ்சு அதையும் அப்லோட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் செய்யணும். என்னோட பார்ட் 2 வீடியோவில் எப்படி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணுன்றது தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேட்டகரி. இந்த மைக்ரோ கேட்டகரியில் சின்ன பிஸ்னஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 20,000 வழி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 20,000 வழி ஒரே டைம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 10,000 வழி கொடுப்பாங்க. 10,000 வழி கொடுத்துட்டு நீங்கள் சொன்னபடி உங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக க்ரோ ஆகி போய்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்து ஃபாஸ்டாக கெடுவால இன்னொரு 10,000 வழி கொடுப்பாங்க. செகண்ட் கேட்டகரி க்ரோத் கேட்டகரி. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 35,000 வழி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த கேட்டகரியில் உள்ளவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த செகண்ட் கேட்டகரி சூஸ் பண்ணலாம். இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபாஸா 15,000 வழி கொடுக்குறாங்க, செகண்ட் ஃபாஸா 10,000 வழி, தேர்ட் ஃபாஸா 10,000 வழி கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபாஸாலையும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா உண்மையிலே பிஸ்னஸ் செய்கிறீங்களா, முன்னேறி போய்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹை கேட்டகரி. இந்த ஹை கேட்டகரி ஆல்ரெடி பிஸ்னஸ் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் வேறு லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த 3வது கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியில் 50,000 வழி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 15,000 வழி ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க, செகண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 வழி கொடுக்குறாங்க, அடுத்து 15,000 வழி கொடுக்குறாங்க. அதுவும் உங்களோட க்ரோ பார்த்து தான் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்ல பிஸ்னஸ் செஞ்சுருக்கீங்க, இது கிடைச்ச பிறகு எப்படி இம்ப்ரூவ் ஆகி போய்கிட்டு இருக்கீங்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான மிகப்பெரிய கண்டிஷன் என்னென்னா, இதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காசு கிடைச்சோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த 700 பேரையும் மித்ரா மானிட்டர் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட அப்டேட்ஸ் கேட்பாங்க, உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது, எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, உங்களோட இன்கம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்படி எதுவும் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம போயிட்டீங்கன்னா உங்களோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாஸா 2 ஃபாஸா 3 கிடைக்காம கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ அப் கரெக்டாக நீங்கள் செய்யணும். இந்த கிராண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம செய்யணுமா, இதெல்லாம் நினைக்கிறவங்க பார்ட் 2 வீடியோ பார்க்க வேணாம். காரிஸ் பண்டுவானில் என்னென்ன இருக்குன்றதை நான் முழுமையாக உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் நிறைய பேர் கேட்பீங்க. ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நான் என்னோட யூடியூப் சேனலில் கூடிய சீக்கிரம் நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யணும்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் மட்டும் பாருங்கள், மற்றவங்களும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.